கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 22.25 லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையில் எதிர்காலத்தோட விளையாடி இருக்காரு. நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட்டுக்கு படித்தேன். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் இங்கே போராட்டம் 3 நாள் நடந்துகிட்ருக்கு, இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் நீங்கள் நீட் தேர்வுக்கு எதிராக இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு முதல் பிரச்சனை உங்கள் நீட் தேர்வில் என்ன பிரச்சனை? அதில் என்ன மாற்றம் கொண்டு நினைக்கிறீங்க? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நடைபெற்ற நீட் தேர்வில் 22.25 லட்சம் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இப்படி ஒரு எக்ஸாமில் அந்த எக்ஸாம் பேப்பர் இதுக்கு முன்னாடியே எப்படி லீக் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்காக அக்கௌண்டபிலிட்டி கேட்டு போனால் அவங்க இந்த குரங்கு இருக்கும் தெரியுமா, காதில் கை வச்சுட்டு கண்ணில் கை வச்சுட்டு வாய் பேச வராமல் இந்த மாதிரியான அதிகாரம் சென்ட்ரல் யூனியனில் இருக்குது. நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். தர்மேந்திர பிரதான் அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்க தெரியல. அவர் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. ஒரு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் ரிசைன் பண்ணணும். ஏன்னா அவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரில, பயன்படுத்த தெரில. அப்படின்னு என்ன பண்ணுவோம்? விலகணும். அதான முறை. 22.25 லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையில் எதிர்காலத்தோடு விளையாடி இருக்காரு. அப்படின்னா என்ன பண்ணணும்? விலகி தான் ஆகணும். இதோட சொல்லப்போனால் இது ஒரு குற்றமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்காக அவர் ட்ரையல் பண்ணி தண்டனை கொடுக்குறதா இருந்தால் கூட எதனா கொடுக்கலாம் போல இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய கோரிக்கை என்ன? சோனம் வாங்சுக்கு அவங்க பாட்டிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, அவரை நீங்கள் ரிலீஸ் பண்ணும். ரெண்டாவது, 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்ச்சிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு கோடி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? யூனியன்ட்ட 20 கோடி காசு இல்லையா என்ன? எவ்வளோ நிதிக்காக அலாட் பண்ணுறாங்க, அதுக்காக இதுக்காக அலாட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு 20 மாணவர்களுக்கு தலா 1 கோடி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரில. தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் தேர்வு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு அரசு சார்பாக இங்கே சப்போர்ட் எதுவும் கிடைச்சிருக்கா? என்ன பண்ணியிருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்? தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய எம்பிஸாக இருக்கட்டும், சென்ட்ரலில் ரெப்ரசன்ட் பண்ணி போகக்கூடிய நம்மளுடைய அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் யூனியனுக்கு ப்ரெஷர் போடணும். ஒன்று, நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும். இல்லை நீட் இருக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எல்லாரையும் சேம் கிரவுண்ட்ஸில், அதாவது எஜுகேஷன் வைஸ் சேம் கிரவுண்ட்ஸில் எல்லாருக்கும் சமத்துவத்தை ஏற்படுத்தணும். சமத்துவத்தை அதுக்கப்புறம் நீட்டை நடத்தலாம். இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நீட் தேர்வால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ மத்திய அரசுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் என்னெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க? என்னெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க? நாங்கள் ரேஜ்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் சொல்ல முடியும். நாங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட்டுக்கு படித்தேன். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. எங்களை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே நீட் எழுதுனாங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு எழுதுனாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது சொன்னாங்க ஈஸியாக இருந்துச்சு, கண்டிப்பாக மெடிக்கல் சீட் கிடச்சிரும்னு. இப்போ நிறைய பேர் தேர் வெரி சேட், தேர் இன்டூ டிப்ரெஷன், ஆக்சுவலி அவங்க சைக்காலஜிக்கலாக ரொம்ப பேக்வேர்டாக இருக்காங்க. அவங்களால கிடைக்க முடியாதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூட பார்க்காம தேர் ரெடி டு போர் இன் மணி. ஏன்னா அவங்க ஃபேமிலி யாரோ ஒருத்தவங்களோட டாக்டர் ஆகணும்னு அப்படின்னு பெரிய கண்ணவங்களோட இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே பண்ண முடியாங்கிறது எங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். இது அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். ஆனால் பண்ணது எங்களுக்கெல்லாம் தான் கஷ்டமாக போச்சு. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதா இல்லை. இப்போ கூட நாங்கள் வயலன்ஸோ எதுக்கும் சப்போர்ட் பண்ணலை. நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ரொடெஸ்ட் தான் உட்காந்துட்டு இருக்கோம். We only want them to hear out that we are here seeking for something, a little bit of democracy. கொஞ்சமாவது எங்களோட ஷூலேருந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். We want a little bit of peace. நாங்கள் நிம்மதியாக படித்து நிம்மதியாக எங்கள் வேலையை பார்க்கலான் இருக்கோம். இந்த மாதிரி கரப்ஷன், லீக்கிங் எங்களுக்கு திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு என்னவோ எங்களோட பொட்டன்ஷியை நாங்கள் ரொம்ப ட்ராப் டவுன் பண்ணி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் we were disappointed in NTA, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஜென்ரல். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் போராட்டம் பண்ண உள்ளே வரும்போது ஆதரவு கொடுக்க வந்துருக்கீங்களா? இப்போ வெளியில் வரும்போது காவல்துறை உங்களை தடுத்து நிறுத்தினாங்களா? உள்ளே போகக்கூடாது ஏதாவது தடுத்தாங்களா? இல்லை, இந்த தடவை யாருமே தடுக்கலை. நாங்களாக தான் உள்ளே வந்தோம். எங்களுக்குன்னு தோணுச்சு நாங்கள் உள்ளே வந்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே உட்காந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த நீட் சம்மந்தமாக பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உங்கள் பேரண்ட்ஸ் இப்போ நீட்ஸ் எழுதலாம் அப்படின்னு போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குது? உங்கள் பேரண்ட்ஸோட மனநிலை கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் எங்களை மாதிரி தான். அவங்க நம்ம மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம பொண்ணு இவ்வளோ நல்லா படிக்கிறான், நம்ம பையன் இவ்வளோ நல்லா படிக்கிறான், கண்டிப்பாக கட்டி காப்பாற்றுவான்னு ஒரு இருந்துச்சு. இப்போ அது மொத்தமாக உடஞ்சி விழுந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு.
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் தேர்வு விவகாரத்தில் என்ன ஆக்ஷன் எடுத்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? புரியலண்ணா. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ நீட் தேர்வு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தால் அவங்க சாட்டிஸ்ஃபேக்டாக இருக்கும்? என்ன நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்? அவங்க ரத்து பண்ணணும் நாங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமலோ ஸ்ட்ரெஸ் கொடுக்காமலோ இதுதான் எக்ஸாம் நீ படிச்சுட்டு வந்துரு அப்படின்னு ஒரு தடவை நடத்துறதே சரியாக நடத்தினாலே நாங்கள் வந்து மோஸ்ட்லி உள்ளே போயிடுவோம் அப்படி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன சொல்லணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க நீட் தேர்வு விவகாரத்தில் மட்டும் கேட்குறேன்? நான் ரத்துன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து ஒரு தடவை எழுதுறதே நாங்கள் பீஸ்ஃபுல்லாக எழுதிட்டோம்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம், அவங்களும் நிம்மதியாக இருக்கலாம். 2 வேல்யூவேஷன் பண்ணணும்னு கூட இல்லை, எங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் நான் கேட்குறேன். நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நீட் தேர்வில் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? ரத்து பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், நான் வந்து மாற்றணும் கூட சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி லீக் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருந்துச்சே தவிர நீட் எக்ஸாமே வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன் சப்ஜெக்ட்.